சூர்யா நடித்த கருப்பு படத்தில் சொல்கிற மாதிரி போலீஸ் ஒரு திருடு போன பொருளை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அது டேரெக்டாக அவங்ககிட்ட தரமாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆமாம். அப்போ அந்த பொருளை எப்படி வாங்கலாம், அந்த படத்தில் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மையான்றதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மோர் லீகல் ரிலேட்டடான கான்டென்ட்ஸை நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், போலீஸ் ஒரு திருடு போன பொருளை கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லை ஆக்சிடென்ட்டில் சீஸ் பண்ண வெஹிக்கலோ இல்லை ஒரு திருட்டுக்கு இன்வால்வ் ஆன ஒரு பொருள், ஒரு வண்டியை வந்து போலீஸ் சீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது எல்லாமே போலீஸ் வந்து சீசர் ப்ராப்பர்ட்டியாக அவங்க வச்சுருப்பாங்க. கண்டுபிடிக்கப்பட்ட திருடு போன பொருட்கள் மட்டும் கிடையாது. ஆக்சிடென்ட்டில் ஆன வெஹிக்கல்ஸாக இருக்கட்டும், இல்லை திருட்டு பொருட்களை தூக்கிட்டு போன வண்டிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்தெந்த விஷயத்தெல்லாம் போலீஸ் சீஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாமே போலீஸ் ப்ராப்பர்ட்டியாக வந்து வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து டைரெக்டாக யார் அதில் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு தரமாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ட் ப்ராப்பர்ட்டியாக வந்து ஆக்கணும். கோர்ட் ப்ராப்பர்ட்டியாக ஆனதுக்கப்புறம் 503 ஆஃப் BNSS கீழே நம்ம ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பெட்டிஷன் கோர்ட்டில் ஃபைல் பண்ணி அந்த பொருளை நம்ம வந்து திரும்ப வாங்கிக்கலாம். இது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருடு போன பொருள் கூட பல பொருட்கள் இன்வால்வ் ஆகிருக்கலாம். அண்ட் ஏதாவது ஒரு கிரிமினல் கேசஸில் இது வந்து ஒரு எவிடன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கோர்ட் வந்து இதை மென்ஷன் பண்ணி இன்ட்ரீம் கஸ்டடியாக உங்ககிட்ட தரலாம், இல்லை வந்து சில முக்கியமான விஷயங்களில் ஃபைனல் கஸ்டடியாகவுமே அந்த பொருள் உங்ககிட்ட தரலாம். பட் இது கோர்ட்டில் வந்து மென்ஷன் ஆகி அதை ரெக்கார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் உங்கள் கையில் வந்து வாங்க முடியும். ஸோ இதை தான் நம்ம ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கேஸ் வந்து சொல்லுவோம். சொல்ல போனால் அது கிரிமினல் MP கேஸஸாக நம்ம கொண்டு போவோம். CC கேஸ்ன்னு இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் நடக்கக்கூடிய கேஸ். இது கிரிமினல் MP கேஸ்ன்றது இன்னும் எளிதாக சொல்லணும்னா ஒரு சின்ன கிரிமினல் கேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி திருடு போன பொருட்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம், நம்ம பெட்டிஷன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் அவங்க ரிப்ளை வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக என்கொயரி தான். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி அனலைஸ் பண்ணி டேரெக்டாக அந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு வந்து சொந்தமாக இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. இதில் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் நான் தான் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் அண்ட் FIR CSR டீட்டெயில்ஸ் நம்ம என்னென்ன ஃபைல் பண்ணுவோம் இதெல்லாம் நம்ம கொடுத்து நான் தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட உண்மையான ஓனர் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். கோர்ட் வந்து நமக்கு இன்ட்ரீம் கஸ்டடி ஒரு ஃபைனல் கஸ்டடி வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் அந்த படத்தில் சொன்ன மாதிரி இது மாத கணக்கில் 6 மாதம் 8 மாதம் 10 மாதம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிரிமினல் MP கேஸ் அண்ட் இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை கோர்ட்டு ஸ்பீடியாக தான் மூவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த படத்தில் காட்டின மாதிரி பல மாத கணக்கெல்லாம் இந்த கேசஸ் வந்து இருக்காது. இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியோட கேஸ் நம்பர் ஃபைல் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்த ப்ரொசீஜர் இமீடியட்டாக வந்து ஆப்பன் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கேசஸில். ஸோ படத்தில் காட்டின மாதிரி இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ், ரொம்ப நாள் இருக்குன்றதுலாம் கிடையவே கிடையாதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க.